ஆத்தங்குடி டைல்ஸ் பொதுவாக கையால் தயாரிக்கப்படுகிறது. எனவே சீரற்ற லேயிங் இஷ்யூஸ் இருக்கலாம். ஓகேவா? அது போடுறப்போ கையில் போடுறதுனால அது சீரற்ற லேயிங் இஷ்யூஸ் இருக்கலாம். மற்றும் அதிக பராமரிப்பு தேவைப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கலர் ஃபேடிங் பிரச்சனைகளும் இருக்கிறது. பிக் பாஸ்ல லாஸ்ட் வீக்ல பிக் பாஸோட ஒன் ஆஃப் த ஸ்பான்சரான கேஜி டைல்ஸ் அவங்களோட ப்ரொமோஷனை பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்களுடைய ஆத்தங்குடி டைல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த ப்ரொமோஷன் இருந்தது. அந்த ப்ரொமோஷனில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஆத்தங்குடி அப்படின்ற பகுதியில் புவிசார் குறியீடு வாங்கி அந்த பகுதி மக்கள் கையாலேயே செஞ்சுட்டு இருக்கிற ஒரு டைல்ஸ் தான் ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படின்றது. ஆத்தங்குடி டைல்ஸை கையால் செய்யறதுனால அதில் சீரான லேயிங்ஸ் இருக்காது. அதுக்கப்புறமா அந்த கலர் ஈஸியாக ஃபேட் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை பராமரிக்கிறதுக்கு அதிக சிரமம் இருக்கும் அப்படின்றது போலையும் சொல்லிட்டு, நான் கேஜி டைல்ஸில் வர ஆத்தங்குடி டைல்ஸ் மெஷினால் செய்கிறாங்க. அதனால சீரான லேயிங்ஸ் இருக்கும், அதை ஃபிக்ஸ் பண்ணுறதும் ஈஸி, பராமரிக்கிறதும் ஈஸி, கலரும் ஃபேட் ஆகாது அப்படின்றது போலலாம் சொல்லி கேஜி டைல்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ஆத்தங்குடி டைல்ஸை ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. இந்த டாஸ்க்கை படிக்கும்போது தீபக் தான் படிச்சிருந்தாரு. இந்த நிலையில் கேஜி டைல்ஸ்க்கு ப்ரமோஷன் பண்ணும்போது ஆத்தங்குடி டைல்ஸ் உண்மையானது இல்லை, அதில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பொய்யான தகவல்களை பரப்பிட்டாங்க அப்படின்றது போல ஆத்தங்குடி டைல்ஸ் உரிமையாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஷோவை ஒளிபரப்பின விஜய் டிவிக்கு எதிராகவும் அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ண விஜய் சேதுபதி அதுக்கப்புறமா அந்த டைல்ஸ் நிறுவனமான கேஏஜிக்கு எதிராகவும் போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க.